புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்குட்பட்ட ரமேஷ் நகரில் உள்ள 2 குறுக்கு தெருக்களுக்கு புதிய சாலை மற்றும் வில்லியனூர் தில்லை கார்டன் பகுதியில் புதிய சாலை அமைக்கும் பணிக்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 9.55 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள் தில்லை, கார்டன் செல்வநாதன், முகுந்தன், ராபர்ட் கென்னடி, செபஸ்டின், மெய்யரசன், கோவிந்தராஜன், ஏழுமலை, தங்கையன், தண்டபாணி, துரைசாமி, ஜான், ராஜு, கவியரசன், தமிழ், ரமேஷ் நகர் அங்காளன், அன்புநிதி, செல்வம், நாகராஜ், தயாளன், ஆசிரியர் லதா, மணிமேகலை, செண்பகம், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன், துணை அமைப்பாளர்கள் சரவணன், ராமதாஸ், காசிநாதன், இளைஞரணி அமைப்பாளர் சபரிநாதன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, இளைஞரணி துணை அமைப்பாளர் ரகு, கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜீவ், லக்ஷ்மணன், ஜனா, முருகன், தட்சிணாமூர்த்தி, திலகர், கார்த்திகேயன், சொக்கலிங்கம், பாலா, முருகன், ராம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தட்டு காமிச்சிங்களா? இங்க பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க. ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. பாருங்க. கொஞ்சம் பாருங்கண்ணா. புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் கிராமப்புற சுய உதவிக்குழு பெண்களுக்கு சமுதாய முதலீட்டு நிதி வழங்குதல், மின்சார ஆட்டோக்கள் வழங்குதல், லட்சாதிபதி பெண்களுக்கான சான்றிதழ் வழங்குதல், திறன் மேம்பாட்டு திட்ட முகமைகள் வாயிலாக இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடங்கி வைத்தல், விவசாய களம் மற்றும் தானிய கிடங்குகளை விவசாயிகளுக்கு அர்ப்பணித்தல் ஆகிய மாபெரும் நிகழ்ச்சி கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், செந்தில்குமார், ஊரக வளர்ச்சித்துறை வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு, ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் மாணிக்க தீபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் பேசுகையில், ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நலன்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இதில் தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படும் புதுச்சேரி மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கம், தீனதயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா, மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உத்தரவாத திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் ஆகியவை அடங்கும். 30 பஞ்சாயத்து நிலை கூட்டமைப்புகளை சேர்ந்த 1604 சுய உதவிக்குழு பெண்களுக்கு சமூக முதலீட்டு நிதி மூலம் 7 கோடியே 11 லட்சம் பெறுவதற்கான காசோலை வழங்கப்பட்டது. 18 முதல் 35 வயதிற்குட்பட்ட கிராமப்புற இளைஞர்களுக்கு பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்பிற்காக திறன் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சமாக தீனதயாள் பாத்யா பிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெறும் இளைஞர்களில் குறைந்தது 70% பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதியாகிறது. 3401 இளைஞர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். அதில் 3229 பேர் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர். அதில் 1888 இளைஞர்கள் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். இது மேம்படுத்தப்பட்ட திறன் பயிற்சி 2.0 திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உத்தரவாத திட்டத்தில் சோரியாங்குப்பம், திருக்காஞ்சி, மங்கலம் மற்றும் சாத்தமங்கலம் ஆகிய கிராமங்களில் மொத்தம் 1 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில்
அறுவடைக்கு பிந்தைய கட்டமைப்புகள் 4 அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வசதிகள் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும். தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்க திட்டத்தின் துணை திட்டமான ஆஜீவிகா கிராமின் எக்ஸ்பிரஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பாதுகாப்பான, மலிவான மற்றும் சமூக கண்காணிப்பில் இயங்கும் கிராமப்புற போக்குவரத்து சேவையை மேம்படுத்தும் நோக்கில் 4.5 லட்சம் மதிப்பில் 2 மின்சார ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன. நடப்பு நிதியாண்டில் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தில் செயல்படும் 35 கிளைகளின் மூலம் இந்தியன் வங்கி சுய உதவிக்குழு வங்கி இணைப்பு திட்டத்தின் கீழ் 1938 சுய உதவி குழுக்களுக்கு 140 கோடியே 45 லட்சத்திற்கான கடனுதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் லக்பதி தீதி திட்டத்தின் கீழ் 1467 பேருக்கு 12 கோடியே 36 லட்சம் ரூபாய்க்கான கடனுதவிகள் வழங்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு இறுதி வரை ஒன்றிய பிரதேச இலக்கை தாண்டி சாதனை படைத்துள்ளது. மேலும் 20 சுய உதவி குழுக்களுக்கு 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மற்றும் 100 லக்பதி தீதி பெண்களுக்கு 1 கோடி ரூபாய் கடனுதவியும் வழங்கப்பட்டது என பேசினார். மண்டபத்தில் கூடிய அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். விவசாயிகளுக்கு விவசாய களம் மற்றும் தானிய உலர் கிடங்குகளை விவசாயிகளுக்கு தற்பொழுது ஐயா அவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட காட்டுக்குப்பம் தாங்கல் சாலையை 28,12,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியும், மதிகிருஷ்ணாபுரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் நிதியின் கீழ் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் அமைக்கும் பணியும், சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பாகூர் மேற்கு முகில் நகர், அன்பரசன் நகர், விஐபி நகர், ராமநாயக்கர் நகர், ராமகவுண்டர் நகர், கிருஷ்ணவேணி அம்மாள் நகர், முகிலரசன் நகர் ஆகிய பகுதிகளில் 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியும், இருளஞ்சந்தை குளம் அருகில் 21,12,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் பாலம் விரிவுபடுத்தும் பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன் மொத்த மதிப்பு 1 கோடியே 38 லட்சம் ரூபாய் ஆகும். இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், திமுக பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், அந்தந்த பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வீடியோ ஒன்று எடுத்து ஓகே அப்படியே ஒன்று ன்றதுனால அங்கே மாற்றி விட்டாங்க. இப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த ஆதிதிராவிடர் கூட்டமைப்பு சார்பில் மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் தவளக்குப்பம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் ரோக அருள்தாஸ் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் திருமால், பொதுச் செயலாளர் கலைமணி, பேரவைத் தலைவர் முருகையன், செயல் தலைவர் முத்துகிருஷ்ணன், நகர தலைவர் ஆதிகேசவன், அமைப்பு செயலாளர் பொன்னிவேல், மாநில செயலாளர் புருஷோத்தமன், நகர செயலாளர் ஹரிஹரன், நிர்வாக பொதுச் செயலாளர் போத்திராஜ், இளைஞரணி தலைவர் மாயகிருஷ்ணன், நிர்வாக அமைப்பாளர் முனியன் என்கிற ஐயனார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆதிதிராவிட நலத்துறையில் 2025-2026 ஆண்டிற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட சிறப்பு கூறு நிதி 520 கோடி ரூபாய் முழுமையாக செலவு செய்யப்பட்டதா இல்லையா என்பதை அறிய வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்படி வெளியிடப்படாத பட்சத்தில் ஆட்சியாளர்கள் மீது பொதுநல வழக்கு பதிவு செய்யப்படும்.
2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பதை எங்களின் தேர்தல் அறிக்கையை எந்த கட்சி ஏற்று அழைப்பு விடுக்கிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பதை உயர்மட்ட குழு முடிவு செய்யும். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்க அறிவுறுத்தப்படுகிறது. அந்த நிதியை 2 மாதம் சேர்த்து போட்டு தேர்தல் வரும் நேரத்தில் மக்களை ஏமாற்ற இதுபோன்ற ஈன செயலில் ஆட்சியாளர்கள் செய்து வருகின்றனர். அறிவித்த திட்டத்தை யார் அறிவிக்கப்பட வேண்டும், முதல்வரா அல்லது கவர்னரா என்பதை வாக்களித்த மக்களிடம் விளக்கம் அளிக்க வேண்டும். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களில் படித்த பட்டதாரிகள் முதல் அதற்கு கீழ் படித்தவர்கள் வரை பல ஆயிரம் இளைஞர்கள் வேலையில்லாமல் திசை மாறி விடுகின்றனர். இதனை தடுக்க படித்த இளைஞர்களுக்கு 5000 ரூபாயும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 10,000 ரூபாயும் வழங்க கவர்னர் தனி கவனம் செலுத்தி அறிவிக்கப்பட வேண்டும். மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் சுமார் 60 ஆண்டு காலமாக இலவச மனைப்பட்டா இல்லாமல் அப்பகுதி மக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதற்காக 3 ஏக்கர் நிலத்தை ஆர்ஜிதம் செய்தனர். ஆனால் கிராம மக்கள் வீடு இல்லாதவர்கள் 810 விண்ணப்பங்கள் ஆதிதிராவிடர் நலத்துறையில் வழங்கினர். ஆனால் 4 தலைமுறையாக சர்வே செய்யப்படாமல் பட்டா வழங்க முடியாமல் தள்ளி போய்க் கொண்டே இருந்தது. தற்பொழுது உள்ள மணவெளி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகரும் தன்னிச்சையாக செயல்பட்டு 15,000 மக்கள் வசிக்கும் பகுதியில் வெறும் 95 பயனாளிகளுக்கு மட்டும் பட்டாவை கொள்ளைப்புறமாக வழங்கப்பட்டுள்ளது. கமிட்டி அமைக்காமல் முறையான அனுமதி பெறாமல் தேர்தலை காரணம் காட்டி வழங்கியுள்ளார். இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். மக்களை திரட்டி மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவோம். சட்டமன்ற தேர்தலில் 30 தொகுதிகளில் பெண்களே தான் அதிக வாக்காளராக இருக்கிறார்கள். ஆகவே 33% அடிப்படையில் 10 பெண்களுக்கு அனைத்து கட்சிகளிலும் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினரை முதலமைச்சராக பதவியில் அமர்த்தப்பட வேண்டும் அல்லது தலித் இனத்தவரை முதல்வராக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முடிவில் ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரவேலன் நன்றி கூறினார். மங்களம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் உலக மகளிர் தின விழா கொண்டாடினர். விழாவிற்கு காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் மோஹித் ரவிக்குமார் தலைமை தாங்கினார். முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குணன், முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ், மாநில மாணவரணி தலைவர் குகன், பாலகிருஷ்ணன், சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி தலைவி பிரபாவதி வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் பங்கேற்று பேசுகையில், முதல்வர் ரங்கசாமி மகளிருக்கு பாதி கட்டணத்தில் பத்திரப்பதிவு, மகளிர் உரிமை தொகை, பிறக்கும் பெண் குழந்தைகள் பெயரில் 50,000 ரூபாய் டெபாசிட் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கி இந்தியாவிற்கே முன்னோடியாக இருக்கிறார். மக்களுக்கு சேவை செய்ய மனம் இருக்க வேண்டும். சிலர் பதவிக்கு வந்ததும் உடனிருக்கும் கட்சியினரை மதிப்பது கிடையாது. தொகுதி மக்களை அனுசரித்து நடந்து கொள்வது கிடையாது. கட்சியை மதிப்பதே கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 10 பேருக்காவது நல்லது செய்ய வேண்டும். அப்போதுதான் வளர முடியும். ரவிக்குமாருக்கு சேவை மனதுடன் பணிவு, அடக்கம் மற்றும் அன்பு நிறைந்துள்ளதால் அவருடைய லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் என கூறினார். முன்னாள் சேர்மன் பாலமுருகன், வட்டார மக்கள் இயக்கம் முரளிதரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிவக்குமார், தங்கராசு, ஹரிகிருஷ்ணன், மோகன்தாஸ், நடராஜன், இளங்கோ, பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட தொகுதி மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த 1700 மகளிருக்கு பரிசு பொருள் வழங்கி வாழ்த்தினர். மகளிர் அணி மகேஸ்வரி நன்றி கூறினார். பொய்யா புடுறோம் அந்த காங்கிரஸ்காரன் 76 வயசு தாண்டது என்ன இருக்கு, யாரையும் கூப்பிடுறது கிடையாது, யாரையும் மதிக்கிறது கிடையாது. என்ன நீங்க பதவிக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? ஒரு 10 பேரை மதிக்கணும். உங்க சேவையை மட்டும் செய்யல, பணிவு, அடக்கம், பண்பு, பாசத்திற்கும் முறையாக. இப்பொழுது
வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பழனியப்பா நகர் மற்றும் மெடிமிக்ஸ் ரோட்டிற்கு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் 40.80 லட்சம் ரூபாய் செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி மணவெளி கிராமத்திற்குட்பட்ட விஐபி நகரில் 48.76 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி மற்றும் ஒதியம்பட்டு ராமலிங்கனார் தெருவிற்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 3.99 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் புதைக்கும் பணி என மொத்தம் 93.55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை மற்றும் குடிநீர் குழாய் புதைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சந்திரகுமார், வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர்கள் நடராஜன், சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் ராஜா தினேஷ், ஒதியம்பட்டு ஊர் முக்கியஸ்தர்கள் கப்ரியேல், குலசேகரன், மூர்த்தி, மாரிமுத்து, விநாயகம், ஆனந்த், ராமலிங்கம், திருவேங்கடம், பாலு, நாகமுத்து, சுதாகர், வேலவன், வினோத், சிவானந்தம், விசு, அல்லாபிச்சை, ராஜன், முருகானந்தம், மணவெளி கிராம முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், கலியபெருமாள், ஜீவா, வாசு, மோகன், இருசப்பன், கோவிந்தன், ரமேஷ், தியாகராஜன், ஆறுமுகம், சசி மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் முகமது ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அங்காளன், துணை அமைப்பாளர்கள் சரவணன், ராமதாஸ், கோபி, தேசிகன், துணைத் தலைவர் கதிரவன், பொருளாளர் கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கிளைக்கழக நிர்வாகிகள் தேவநாதன், ஜனா, பிஆர்டிசி பாஸ்கர், கார்த்திகேயன், செல்வநாயகம், துர்காநகர் ரமேஷ், முருகன், அருண், சேகர், ஜெயபால், திருமலை, மதியழகன், சந்திரசேகர், ரமேஷ், லத்தீப், அலிஸ்டர், விந்தியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அண்ணா இங்க பாருங்கண்ணா, அண்ணா இங்க பாருங்க, அண்ணா இங்க பாருங்க. ஓகே கொடுங்க. அப்படியே இங்க பாருங்க, அவட்ட கொடுங்க. அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணா நீங்க கொஞ்சம் லைட்டா அண்ணா புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப் பள்ளியின் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பின்வருவோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வட்டம் 5 புதுச்சேரி பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன், உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள் ராதாகிருஷ்ணன், பள்ளி மேலாண்மை குழு தலைவி மாலதி. விழாவில் விளையாட்டுப் போட்டிகள், அறிவியல் கண்காட்சி மற்றும் மகளிர் தினவிழா ஆகியவற்றில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இந்த விழாவில் ஒரு முக்கிய சிறப்பம்சமாக பள்ளிக்கு தேவையான ஸ்பீக்கர் செட் உபகரணத்தை பெற்றோர்கள் பள்ளிக்கு அன்பளிப்பாக வழங்கினர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் கண்கவரும் வகையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் தேன்மொழி பள்ளியின் ஆண்டறிக்கையை வாசித்தார். ஆசிரியர் தேனி மீனாட்சி அனைவரையும் வரவேற்று பேசினார். ஆசிரியர் ரச்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி நன்றி உரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் சிசிலி, ஷர்மிளா, கல்பனா மற்றும் அலுவலக ஊழியர்கள் ஷர்மிளா, ராஜாராணி ஆகியோர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் ஷாமி முனிசா பேகம், துணை இயக்குநர் பொது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, புதுச்சேரி அரசு, டாக்டர் லட்சுமி தத்தை, உதவி பேராசிரியர் சுப்பிரமணிய பாரதி, தமிழ்மொழி மற்றும் இலக்கிய பள்ளி, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், புதுச்சேரி CII இந்தியன் விமன் நெட்வொர்க் முன்னாள் தலைவி டாக்டர் கவிப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் உறுப்பினர்கள் கீதா தனசேகரன், கவிதா சுகுமாரன், டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்விழாவில் அகாடமிக் டீன் முனைவர் அன்புமலர் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய டாக்டர் ஷமிமுனிசா பேகம், விடாமுயற்சியும் கடின உழைப்பும் பெண்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும் என்று தெரிவித்தார். மேலும் இளம் பெண்கள் உடல் நலனில் கவனம் செலுத்தி தன்னம்பிக்கையுடன் இலக்கை நோக்கி பயணிக்க கிடைக்கும் வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். முனைவர் லட்சுமி தத்தை தனது உரையில் பெண்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொண்டு புதுமையான சிந்தனைகளை உருவாக்குவதன் வழியாக சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பெரும் பங்களிப்பை செய்ய இயலும் என்று வலியுறுத்தினார். மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவிகள் தங்கள் இனிய பேச்சுகளால் நிகழ்ச்சியை கலைநயமாக்கினர். அவர்களின் சாதனையை பாராட்டும் வகையில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் பயோமெடிக்கல் பொறியியல் துறை தலைவி முனைவர் விஜயலட்சுமி நன்றி உரை கூறினார். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரால் உலக அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலும் மத்திய அரசு உத்தரவின்படி வணிக சிலிண்டரின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 750 ஹோட்டல்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. அதேபோல் முக்கிய ஹோட்டல்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி முழுவதும் ஹோட்டல்கள் முழுமையாக முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டரை நம்பி இயங்கிய சிறிய டீ கடைகள், தள்ளுவண்டி கடைகளும் கேஸ் தீர்ந்தவுடன் மூடப்பட்டு வருகிறது. இருப்பினும் சில ஹோட்டல்களில் விறகு அடுப்புகள் மூலம் சமையல் செய்கின்றனர். அதே நேரத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வழங்குவதில் எந்தவித தடையும் இல்லை என்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர் தட்டுப்பாடு என வதந்தி பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெட்ரோல் தட்டுப்பாடு என்ற வதந்தியால் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளிலும் உள்ள சில பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு நள்ளிரவில் இருந்து வாகனங்களுடன் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் திரண்டனர். இதனால் பெட்ரோல் பங்குகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. நீண்ட வரிசையில் வாகனங்களோடு மக்கள் காத்திருந்து பெட்ரோல் நிரப்பி செல்கின்றனர். மேலும் பலர் 25 லிட்டர் தண்ணீர் கேன் மற்றும் 10 லிட்டர் 5 லிட்டர் என கேன்களிலும் பாட்டில்களிலும் பெட்ரோலை வாங்கினர். பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சம் காரணமாக தொடர்ந்து ஏராளமான மக்கள் பெட்ரோல் பங்குகளை நோக்கி படையெடுத்துள்ளனர். இன்று காலை முதலே பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதுவதால் பரபரப்பு நிலவுகிறது.
கடலூர் மாவட்டம் ராம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் 46 வயதான ஆனந்தகுமார். இவர் தனியார் பேருந்து ஓட்டுநர் ஆவார். இவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு தவளக்குப்பம் முத்து முதலியார் நகர் பகுதியில் உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அதே ஊரில் குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். புதுச்சேரி குடியுரிமை பெற்று வசித்து வரும் இவர் இலவச மனைப்பட்டா கேட்டு அரசுக்கு வலியுறுத்தி இருந்ததாக கூறப்படுகிறது. இதுவரை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஒரு பாட்டிலில் டீசலை வாங்கிக் கொண்டு தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பிற்கு வந்து கையில் வைத்திருந்த பாட்டிலில் இருந்த டீசலை உடலில் ஊற்றிக்கொண்டு தீ வைத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் சத்தம் போடவே பாதுகாப்பு பணியில் இருந்த தவளக்குப்பம் காவல்துறையினர் சாதுரியமாக தற்கொலை செய்து கொள்ளாமல் தடுத்துள்ளனர். பிறகு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. மத்திய அரசின் உத்தரவின்படி புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் நேற்று முதல் நிறுத்தப்பட்டது. மேலும் சிலிண்டர் தட்டுப்பாட்டின் காரணமாக பல்வேறு உணவகங்கள் மூடப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள ஹோட்டல் உரிமையாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து சிலிண்டர் கட்டுப்பாட்டிற்கு மாற்று நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை மனுவை அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து பேசி பிரதமருக்கு கடிதம் எழுதுவதாக தெரிவித்தார். புதுச்சேரி அருகே உள்ள சின்னகோட்டக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ அஷ்டமகா காலபைரவர் கோவில். இந்த திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கோவில் உட்புறப்பாடு நடைபெற்று பைரவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கால பைரவருக்கு சோடச தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து போர் நடத்தி வரும் நிலையில் புதுச்சேரியில் நேற்று முன்தினம் முதல் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் போர் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு ஏற்படும் என நேற்று இரவு முதல் வதந்தி பரவிய நிலையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் நள்ளிரவு வரை கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் 2வது நாளாக இன்றும் காலை முதல் வாகன ஓட்டிகள் தங்களது இருசக்கர வாகனங்களுக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோலை நிரப்பிச் செல்கின்றனர். புதுச்சேரி தனியார் மின் பணியாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மின் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் பாலகுரு தலைமை தாங்கினார். முன்னிலை வகித்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மின் பணியாளர்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. முக்கியமாக புதுச்சேரி மின்துறை மூலம் தனியார் மின் பணியாளர்களுக்கு உரிய உரிமம் வழங்க வேண்டும் என்றும்
மின்துறையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் மற்றும் உரிய சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் மின் கம்பங்கள் மற்றும் பிற உபகரணங்களில் பணிபுரியும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அத்துடன் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் மற்றும் மின் இணைப்பு தொடர்பான பணிகளில் தனியார் மின் பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் கோரினர். பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், புருஷோத்தமன், ராமலிங்கம், செந்தமிழ் மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நியாயமானது நியாயமானது, எங்கள் கோரிக்கை நியாயமானது. கடத்தாதே கடத்தாதே, மின் வரிகளை உயர்த்தாதே. ஈரான் அமெரிக்கா மோதல் காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்கள் நாடு முழுவதும் தட்டுப்பாடு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியிலும் வணிக சிலிண்டர் விநியோகத்தில் கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டதால் பல உணவகங்கள் செயல்பாட்டை குறைத்தோ அல்லது தற்காலிகமாக மூடிவிட்டதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இதன் காரணமாக பொதுமக்களிடையே அச்சம் அதிகரித்து வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் கிடைக்காமல் போகும் என்ற பயத்தில் பலர் முன்பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியில் செயல்படும் ஒரு தனியார் எரிவாயு நிறுவனம் ஒரு வாரத்திற்கு முன்பு முன்பதிவு செய்தவர்களை தனியார் இடத்திற்கு வரவழைத்து சுமார் 5 மணி நேரம் காத்திருக்க வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் அரசு நிர்ணயித்த விலையை விட 75 ரூபாய் அதிகமாக வசூலித்து சிலிண்டர்கள் வழங்கியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளதாகவும் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மிகவும் வேதனையாக இருந்ததாகவும் சிலர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த பொம்மையார் பாளையத்தில் இருந்து குயிலாப்பாளையம் செல்லும் வழியில் நமச்சிவாயம் இல்லம் என்கிற தனி வீடு உள்ளது. இந்த வீட்டிற்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து செல்வதாக கோட்டக்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நமச்சிவாயம் இல்லம் என்ற வீட்டிற்கு கோட்டக்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையிலான காவல்துறையினர் சென்று அறைகளை சோதனையிட்டனர். அப்போது வெவ்வேறு அறைகளில் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த 2 பெண்களும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த 2 பெண்களும் இருந்தனர். அவர்களிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கடந்த சில நாட்களாக 4 பேரும் அங்கு இருப்பது தெரியவந்தது. மேலும் இந்த தங்கும் விடுதியை வாடகைக்கு எடுத்து நடத்தி வரும் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை லட்சுமி நகரை சேர்ந்த சீனிவாசன், திண்டுக்கல் மாவட்டம் சத்யா நகர் கல்லூரி ரோடு பகுதியை சேர்ந்த பாண்டியராஜன் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல் அளித்தனர். தொடர்ந்து 2 பேரிடமும் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பெண்களை வரவழைத்து விபச்சாரத்தில் தள்ளியது தெரியவந்தது. அறையில் இருந்த 4 பெண்களையும் மீட்ட காவல்துறையினர் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் 4 பேரும் விழுப்புரம் அரசு மகளிர் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வெளிமாநில பெண்களை அறையில் வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய சீனிவாசன் மற்றும் பாண்டியராஜன் ஆகிய 2 பேரையும் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் வெளிமாநிலங்களில் இருந்து பெண்களை அழைத்து வரும் திண்டுக்கல் வடச்சந்தூர் பகுதியைச் சேர்ந்த ருத்ரன் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தின விழா பாலின சமத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் அகிலா தமிழ்தாய் தலைமை தாங்கினார். தமிழ்துறை தலைவர் முனைவர் சுகந்தி வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் பெண்களின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூகத்தில் பெண்களின் பங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு உரைகள் இடம்பெற்றன. நிகழ்ச்சியில் முதல்வர் அகிலா தமிழ்தாய் பேசுகையில் கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் பெண்களுக்கு சமத்துவம் மற்றும் பாதுகாப்பு வழங்குவது அனைவரின் கடமை எனவும் கூறினார்.
தொடர்ந்து மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சுனிதா ராணி நன்றி கூறினார். இதில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். Including family issues. For mental strength, the women are actually so good. Women, in the sense, I am talking to you about elder women, the people with, because if I get some disease, I know. Ordinary diseases, I make a fuss out of it. That's what I for that. All the women, for teaching resilience, basically. You give, because only we exist. You coexist. So that's the one thing. புதுச்சேரி மின்துறையில் பல மாதங்களாக கிடப்பில் உள்ள கட்டுமான உதவியாளர் மற்றும் உதவியாளர் பணிகளை ஒருங்கிணைக்கும் கோப்பின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதவியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும். காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். ஊதிய குழு பரிந்துரையின் அடிப்படையில் அமைச்சக ஊழியர்களுக்கு இணையான ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை தொழில்நுட்ப சான்றிதழாளர் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு நலச்சங்கத்தின் அமைப்பு செயலாளர் ரவி தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் ஊழியர்களின் கோரிக்கைகள் உடனடியாக தீர்க்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். மின்துறை சந்திக்க 5 ஒரு போராட்டத்தை வச்சிருந்தோம். அப்ப பிரதமர் பாரத பிரதமர் வரத்தால துறை தலைவர் எங்களை அழைத்து பேசினாரு. நாங்க பிரதமர் வந்து போன உடனே நாங்க வந்து பேச்சுவார்த்தை வாங்கி தரோம். அதுக்குள்ள இந்த 131 CH2 ஹெல்பர் பதவி வழங்குறேன்னு சொன்னாரு. இதை சொல்லி 12 நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் வரல. நாங்க முந்தானத்து நிர்வாகிகள் சந்திச்சோம். இன்னும் புதன்கிழமை டைம் கொடுத்தோம். ஆனா இது வரைக்கும் வரல. இந்த ஃபைல் 131 CH புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஆயுஷ் மருத்துவமனையில் மகளிர் தின சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் பகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து ஆயுஷ் துறையின் இயக்குநர் டாக்டர் இந்திரா நோக்க உரை ஆற்றினார். முகாமில் மகளிர் நலன் சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகள் மற்றும் மூலிகை பொருட்கள் கண்காட்சியினை ஆயுர்வேதா, சித்தா மற்றும் ஹோமியோபதி மருந்தாளுநர்கள் செய்திருந்தனர். யோகா பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வும் நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மருத்துவர்கள் ஜீவா, கமலக்கண்ணன், கலைமதி, ஹேமலதா, இந்து மற்றும் மருந்தாளுநர்கள், உதவியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முகாமில் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு ஆயுஷ் மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் 5 நபர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் சிவாவை வரவேற்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கப்பட்டது. தற்பொழுது மாண்புமிகு எம்எல்ஏ அவர்களுக்கு ஷால் போர்த்தப்படுகிறது. தொடர்ந்து செல்கிறோம். வழக்கத்து டாக்டர் கலைமதி அவர்கள் வழங்க உள்ளார்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் நமது சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு வரவேற்று வருகின்றோம். டாக்டர் தான், ஆனா அவரோட முறைப்படி நீங்க போகணும் தயாரா இருக்காங்க. இருந்தாலும் உங்களை அனைவருக்கும் புதுச்சேரி அரசு உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி எம்பிசி, ஓபிசி, SC, ST மக்களுக்கு தாய்வழி சான்றிதழ் சுமார் 6000 நபர்களுக்கு மேல் வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது நீதிமன்றத்தில் எவ்வித தடையும் இல்லாத பட்சத்தில் வருவாய்த்துறையால் எவ்வித முன்னறிவிப்புமின்றி தாய்வழி சான்றிதழ் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து புதுச்சேரி பூர்வீக பெண்கள் கூட்டமைப்பு தலைவர் நித்யானந்தம் தலைமையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதுச்சேரி அரசு மற்றும் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி நீதிமன்ற உத்தரவுப்படி சான்றிதழ் வழங்க கோரியும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக புதுச்சேரி அரசு நீதிமன்றம் செல்வதை கண்டித்தும்
தாய்வழி சான்றிதழை வழங்காத பட்சத்தில் தேர்தலை புறக்கணிப்பது, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டையை ஒப்படைப்போம் என்று கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்வில் பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, விடுதலை பழங்குடியினர் முதன்மை செயலாளர் ஏகாம்பரம், சமூக ஜனநாயக கூட்டமைப்பு வெற்றிச்செல்வன், பாரதிதாசன் பிரசன்னா, விசிகா தாயப்பன், ஞானவேல், சார்லஸ், ஸ்ரீதர், சன் ராஜேஷ் மற்றும் நிர்வாகிகள், மகளிர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். உடனே போயிடும்பா போட்டு போயிட்டா தேர்தலை தலித் மக்களை பிரிவினை செய்து நீதிமன்றம் செல்லாது வழங்கிட புதுச்சேரி முதலியார்பேட்டை ஜெயமூர்த்தி ராஜா நகர் விரிவாக்க பகுதியில் 35.22 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமை தாங்கி பணிகளை தொடங்கி வைத்தார். பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி மேம்படும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் நகரில் புதிய மின்மாற்றி இயக்கி வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகத்தினர் கலந்து கொண்டு திட்டம் விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும் என தெரிவித்தனர். ஃப்ரண்டேஜ் இருக்குல்ல, நம்ம இறங்குறோம்ல, அந்த பிட்டை மட்டும் இப்போ பண்ணி கொடுத்துறேன். இது வந்து ஃபுல்லாக போடும்போது நம்ம வந்து சிமெண்ட்டோட பிளான் பண்ணுறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்டேஜ் அப்படியே நான் இங்கே இருக்கேன் சார். ஓகே ஓகேண்ணா. வேலையை முடிச்சுட்டு ஸ்டாண்டே கொடுத்தாங்க.